जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी। जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरधारी। जय राधा माधव कुंज बिहारी गोपी जन वल्लभ ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामे नमः। ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामे नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जगदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। योऽन्तः प्रविश्य वामां प्रसुप्तां सञ्जीवयत्यशक्तिधरस्वदां अन्याकहस्तधरणश्रवणत्वगादि प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पात्मस्मान् पुरोहूतमयि बलवान् मातङ्गमाद्यघट कुम्भोच्चापिपाटनादिकपटुप्रत्येकवज्रादिताः श्रीमत्कण्ठेरवास्य प्रदर्शनकरा भाविकारा दूरप्रसत्कान्तशान्तप्रतिमनसा भाविका भूरिभावैः। हरे कृष्ण नमस्कार। இன்று இந்த பாகவத உபன்யாசத்தப்ப நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம பாகவத தொடர்ந்து கேட்க முடியல. அதாவது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம், பாகவதனுடைய முதல் சனத்துலேருந்து பார்த்துருந்தோம். ஒரு சில நிகழ்ச்சிகளால் அது நம்ம நிறுத்திருந்தோம். 4 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். முதல் சனத்தில் 4 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 5ஆவது அத்தியாயம் தொடர்ந்து இருக்கணும். ஆனால் நமக்கு ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஒரு திருவிழா வருது. என்னது? ஜென்மாஷ்டமி இல்லையா? ஸோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரதுனால அந்த திருவிழாவிற்கு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஜென்மாஷ்டமி. அப்படின்னா ஜென்மாஷ்டமி நமக்கு என்ன ஞாபகம் வருது? கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்ன என்ன ஞாபகம் வருது? கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தான். ஒரு சிலருக்கு சீடை ஞாபகம். அந்த காலத்தில் சீடை பண்ணுவாங்க. ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி சொல்லி இன்னும் ஒரு சில என்ன பண்ணாங்க அப்படின்னா உரி அடிக்கிறது இல்லையா? பானையில உரி அடிக்கிற கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு போயிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வருவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா இப்படி பல்வேறு விதமான ஞாபகம் வரும். ஆனா நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்காங்க ஏன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும், எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நமக்கு இந்த இஸ்லாமிய ஸ்தாபகாச்சாரியராகிய ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடணும், எந்த மனோபாவத்தில் கொண்டாடணும் அப்படின்னு. இல்லைன்னா அந்த மனோபாவத்தில் கொண்டாடல அப்படின்னா நம்ம எவ்வளவு செஞ்சும் அது பிரயோஜனமற்றது அப்படின்னு தெரிஞ்சு. பகவான் கிருஷ்ணர் தூதுவனா போறார். எங்க போறார்? ஹஸ்தினாபுரம் போறார். தூதுவனா போறார் துரியோதனன் பார்த்து பேசுறது. போகும்போது என்ன பண்றா துரியோதனன் கிருஷ்ணருக்காக
ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க, ஒரு பெரிய பேலஸ். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஏதாவது ரூம் இருந்தா என்ன பண்றாங்க, எல்லாரும் கூட்டி வச்சிடும் இல்லையா? 10 பேர் இருந்தாலும் சரி 15 பேர் சரி ஒரே ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடும். ஸோ அப்படி கிடையாது. கிருஷ்ணன் வரார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன பண்றாங்க, துரியோதனன் ஒரு பெரிய மாளிகையை கட்டுறாங்க, புது மாளிகையை கட்டுறாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு செலவு இருக்கு. அதற்கப்புறம் வழி நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய வரவேற்பெல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய கொடிகள்லாம் கட்டி, தோரணங்கள்லாம் கட்டி, பந்தல் போட்டு, வரவையெல்லாம் நீர் மோர் கொடுத்து, வரவங்க எல்லாருக்கும் அந்த வழியில போடக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமான உணவு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறுமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்துல நாட்டிய நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நடனம் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கத்துல வேத மந்திரங்களை கிராமத்தில் உச்சரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கில் வழிநடத்தி நின்று இருக்காங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதற்காக? எதற்காக? கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கா? கிடையாது. அவன் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக பண்ணல, தன்னுடைய அகங்காரத்தை காட்டுறது, நான் எவ்வளவு பெரிய ஆள் காட்டுறது. ஸோ பகவானுக்கு தெரியாத, பகவானுக்கு நாம் நம்மளுடைய எண்ணத்துல என்ன இருக்கு, நாம் நினைக்கிறதுக்கு கூட பகவான் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். பார்த்து என்ன பண்றாரு, பகவான் அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு முன்னாடி போறதுக்கு ரதத்தை போயிட்டு இருக்காரு. சொல்லப்படும், மகாபாரதம் சொல்லப்படும். பகவான் போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எல்லா ரிஷிகளும் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரிஷிகளுடைய வேலை என்னது, பகவானை போயிட்டு தொடர்ந்து போறது. பகவானே நடந்து போயிட்டு, பகவானே போயிட்டு இருக்காரு ஹஸ்தினாபுரத்துக்கு. நம்மளாம் பார்க்கலாம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலாம், பகவான் பின்னாடியே குறைஞ்சு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. சூரியன் பின்னாடியே தொடர்ந்து வராரு, சந்திரனும் வராரு, மேகங்களும் வருது. ஏன்னா சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருக்கலாம் சொல்லிட்டு மேகங்கள்லாம் தொடர்ந்து வருதான். ரொம்ப அழகான சின்ன சின்ன சாரல் பொருட்டே வருதான், குளிர்மையா இருக்குது. எல்லா தேவதைகளும் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. பகவான் பார்க்கிறார், என்னடா வம்பா போயிடுச்சு, எங்க போனா என்ன பண்றாங்க, பின்னாடியே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறார். ஆனா என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல பகவான் ரதத்துல தூக்கி இறங்கிட்டார். ஏன் இறங்கிட்டார் அப்படின்னா மரியாதை கொடுக்கறதுக்காக. என்ன பண்றாங்க, எவ்வளவு வயசான ரிஷிகள் என்ன பண்றாங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிராமணர்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வரும்போது நான் மட்டும் ரதத்துல போறது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரு இறங்கி நடந்து வர ஆரம்பிக்கிறார். திரும்பி பார்க்க ரிஷிகளா கேட்கிறார், என்ன இந்த பக்கம் கேட்கிறேன், நீங்க போறீங்க, ஏப்பா நான் குடும்ப வியாபாரமா போறேன் இல்லையா, நான் வந்து உபதேசம் பண்ண போல என்ன பண்ண போறேன், குடும்ப விஷயம் ஒரே தகராறு, பங்காளிகள் தகராறுக்காக போறேன். நீங்க தகராறு தீர்க்க போங்க, விளையாட போங்க, வெள்ளத்திட போங்க, நீங்க எங்க போறீங்களோ அதான் எனக்கு உபதேசம். நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தை வாய் வந்து எது வருதோ அதான் எனக்கு உபதேசம். அதனால நீங்க சொல்லக்கூடிய, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்களை பார்த்துட்டு இருந்தாலும் போதும், பின்னாடியே வர சொல்லி பின்னாடியே வராங்க. பகவான் போறார், உடனே இந்த ஏற்பாடுலாம் பார்க்கிறார். பார்த்தோன்னா தெரிஞ்சிருச்சு இல்லையா, பகவான் இறைவன் தெரியுது, அவன் எப்படி இந்த காரியங்கள் எதற்காக பண்ணிருக்கான்னு தெரியுது. பகவான் என்ன பண்ணாரு, அங்க இருந்து ஒரு சைட் ரோடு இருந்துச்சான், ஹஸ்தினாபுரத்துக்கு சைட் ரோடு எடுத்துக்கிட்டாரு. நீங்களாம் பிராமணன், நீங்க கோவத்தை அனுப்பிச்சு விட்டாரு, வேஸ்ட் ஆஃப் இருக்காங்க இல்லையா, யாரும் யூஸ் பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணாரு, பிசிக்கல் பிராமணன் அனுப்பிச்சு விட்டாரு. இவங்க போய் இவங்களுக்கு பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு புண்ணியம் வரும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இவங்கெல்லாம் போறாங்க. துரியோதனன் கூட கொஞ்சம் செஞ்சே இருக்கான், கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் வந்தாரா, கிருஷ்ணர் வரல, தூக்கி போயிட்டாரு. குறுக்கொல்லி அந்த ரொம்ப வந்து சேர்ந்து ஹஸ்தினாபுரத்தை சேர்ந்துச்சு. துரியோதனன் தெரிஞ்சு கிருஷ்ணன் வந்துடாரு. அப்புறம் திடீர்னு எல்லாம் அங்கே ஓடுறாங்க. என்ன கிருஷ்ணா அப்படி பண்ணிட்டாரு, உனக்காக பெரிய மாளிகை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், உனக்காக இவ்வளவு வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், உனக்கான இவ்வளவு பெரிய ஒரு திருமாளிகையை கட்டியிருக்கோம், நீ இப்படி பண்ணிட்டியே, நம்ம திருமாளிகைக்கு போனவா சொல்லி கூப்பிட்டு போறோம். போகும்போது கிருஷ்ணன் ஒவ்வொரு வீடா கேட்டே வர, கிருஷ்ணன் தெரியாத மாதிரி, இது யார் வீடு, துரியோதனன் சொல்றேன், ஒவ்வொருத்தர சொல்றாரு, இது ஏன் வீடு, இது யார் வீடு, பீஷ்மர் சொல்றாரு, இது ஏன் வீடு சொல்றாரு, இன்னொரு பக்கம் இது யார் வீடு, துரோணர் சொல்றாரு, அவர் ஏன் வீடு அப்படின்றாரு. இந்த பக்கம் போறான், துரியோதனன் பெரிய மாளிகை, இது யார் வீடு, இது பெரிய வீடு தெரியலையா, ஏன் வீடு தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லு. கொஞ்சம் பணம் வச்சு இந்த குடிசை மட்டும் தான் இருந்துச்சு, இது யார் வீடு. அப்ப விதுரர் சொல்றாரு, இது உங்களுடைய வீடு கிருஷ்ணா. பரவாயில்லையே யசோதாமா, நீங்க கூட ஒரு நிலம் வாங்கி போட்டுருக்காரு பாருங்க இல்லையா, ஹஸ்தினாபுரத்துக்கு வருவேன், வந்தா தங்கணும், நான் ஏன் மத்த வீட்டில் போய் நான் ஏன் தங்கணும் இல்லையா, எனக்கு என்னுடைய வீட்டா தங்கணும். எல்லாருக்கும் அப்படிதான், அவங்க சொந்த வீட்டு போகும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க வீட்டில் தங்க மாட்டாங்க. அதுவே கிருஷ்ணர் சொல்ல வேணுமா என்ன, மற்றவங்க பொருளை தொடவே மாட்டாங்க. இது மற்றவங்க பொருள் அப்படின்னா தொடப்பட மாட்டாங்க. எப்ப கிருஷ்ணருக்கு மட்டுமே சொந்தமோ அப்பதான் என்ன பண்ணுவாரு, உரிமை எடுத்துட்டாரு. ஏகம் சரணம் சொல்லி சொல்றாங்க. நல்லா, நீ எப்ப என்னிடம் மட்டும் சரணாகதி பண்றியோ அப்பதான் உனக்கு வருது.
நீ எப்ப எனக்கு இல்லைன்னு ஆகி போயிடுச்சோ அப்ப என்ன பண்ண மாட்டோம், நான் சீடி கூட பார்க்க மாட்டேன், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணாங்க, விதுரனோட வீட்டுல போய் அதான் படுத்தாரு. அப்ப துரியோதன் கேட்கிறான், ஏன் கிருஷ்ணா இப்படி பாருங்க, உனக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க தங்கியிருக்கலாம் இல்லையா, இதெல்லாம் வீணா போயிடுச்சு, இதெல்லாம் இந்த ஏற்பாடு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கிருஷ்ணர் சொல்றார், உன் ஏற்பாடு எனக்கு கால் தூசிக்கு சமண்டா, இதுக்காக நான் வந்து கஷ்டப்படுறதுக்கு நான் இதுக்காக வந்திருக்கேன். கழுத்துல ஓட கட்டி வந்தார் கிருஷ்ணர் வந்து. அந்த காலத்துல யாராவது தூதுவனா போனாங்க அப்படின்னா அந்த காலத்துல தூதெல்லாம் அனுப்புவாங்க. தூதுவன் அப்படின்றது ஒரு பெரிய வேலை கிடையாது, ரொம்ப கீழ்த்தரமான வேலை. என்ன பண்ணாங்க, ஒரு புறாவுடைய கழுத்துல கட்டி விடுறது, இல்லை ஒரு நாயினுடைய கழுத்துல கட்டி விட்டுருவாங்க, ஓலை கட்டி விட்டுருவாங்க. அந்த நாய் என்ன பண்ணும், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த ஓலையை கொடுக்குவாங்க. அப்படிப்பட்ட வேலையை கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டார். கழுத்துல ஓலை கட்டிட்டு போறார். எதுக்காக, பாண்டவர்களுக்காக, பாண்டவர் பட்சத்தை பேசுறதுக்காக கிருஷ்ணர் கழுத்துல ஓலை கட்டிட்டு போறார். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை பார்த்து அவன் கேட்கிறார், இதெல்லாம் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்றாங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் வந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் இல்லையா, நான் வந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வந்த வேலை என் சாப்பாடு வந்தவங்க வீட்டில் எனக்கு இல்லை சாப்பாடு இல்லை இல்லையா, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வந்த மாதிரி எனக்கு தங்கிறது இடம் இல்லை, துவாரம் இழந்து பாரு 16,000 வீடு கட்டிடுச்சு, இது ஒரு மாளிகை வச்சிருக்கு, நான் வந்து அத்தனை மாளிகை வச்சிருக்கேன், நீ இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன், இந்த பியோர் சர்வீஸ் சமைச்சதெல்லாம் வச்சிருக்கேன், நாங்கள் வந்து பாரு மகாலட்சுமி, ஒவ்வொரு வீட்லையும் மகாலட்சுமி என்ன பண்றாங்க, தினசரி புதுசு புதுசாக சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள்லாம் இருக்காங்க. யசோதா பாக்கிட்ட போனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நட்டை கொடுப்பாங்க, அதெல்லாம் விட்டு இந்த அற்பமான சாப்பாடு சாப்பிட வரப்போ எனக்கு தேவை என்னதான் வேணும் நடக்கும். பாண்டவர்கள் கொடுக்க முடியாது. அப்பா பிரயோஜனம் கிடையாது, கிளம்பிட்டார் கிருஷ்ணர் கிளம்பிட்டார். ஸோ அந்த கதையை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு என்னதான் கொடுத்தாலும் கிருஷ்ணருக்கு அவர் காரியம் ரொம்ப கண்ணா இருப்பார். அந்த காரியம் முடியல அப்படின்னா மற்றதை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது, அவர் காஜாலாம் பண்ண முடியாது. ஸோ கிருஷ்ணருடைய காரியம் நமக்கு வருது. அதே போல கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்துக்கு வரார், இந்த பிரபஞ்சத்துக்கு அவதாரமா வரார். அந்த அவதாரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். ஸோ கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த கொண்டாட்டத்தை கிருஷ்ணர் எப்ப ஏற்றுப்பார், நம்ம செய்யக்கூடிய கொண்டாட்ட கிருஷ்ணர் எப்ப ஏற்றுப்பார் சொன்னோம். அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்பெல்லாம் அவர் திருப்தி ஆகிறார். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு எந்த காரணத்துக்காக வரார் அப்படின்னு அடுத்த கேள்வி. கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு ஏன் வரார் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும் போது குந்தி மகாராணி பதில் சொல்றாங்க, அவருடைய குந்தி பிரார்த்தனை சொல்றாங்க, கிருஷ்ணா நீ வந்து வசுதேவன் தேவகி இவங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணாங்க, அதனால இந்த உலகத்துல தோன்றினேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க அதனால இந்த உலகத்துல நீயே தோன்றின அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க எதுகுலத்துல எது அப்படின்ற ஒரு மகாராணி இருந்தாங்க, எது மகாராணி, எது வம்சம் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு யாதவன் அப்படி பேரு. யாதவன் என்னது, எது வம்சத்துல வந்தவன் பேரு யாதவன் பேரு. எது யாரு, எது யாரு, குரு மகாராஜனுடைய யயாதியினுடைய ஒரு மகன் தான் யாரு, யது அப்படின்னு சொல்றோம். யயாதிக்கு நிறைய மகன்கள் இருக்காங்க, அதுல ஒரு பையன் யாரு, யது. யது அப்படின்னா முதல் பையன், குரு அப்படின்றவன் கடைசி பையன், குரு ரவஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரு அப்படின்னா கடைசி பையன். அந்த யது மகாராஜனுடைய வம்சத்துல கிருஷ்ணர் தோன்றினார். அந்த யது மகாராஜனுக்கு பெருமையை அதிகப்படுத்துறதுதான் கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க வந்து இந்த உலகத்துல அசுரர்களை அழிப்பதற்காக இந்த உலகத்துல தோன்றினீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு இது சம்பந்தமே இல்லை இல்லையா. கிருஷ்ணர் வசுதேவனும் தேவகியும் வழிபட்டாக தோன்றினார், நமக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கா? வசுதேவனும் தேவகியும் வழிபட்டு கிருஷ்ணரை பெற்றெடுத்தார், நமக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்காங்க கிடையாது. ஏன்னா வசுதேவனுக்கும் தேவனுக்கும் தான் பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரி, கிருஷ்ணர் வந்து தேவர்களுடைய பிரார்த்தனை ஏற்று தோன்றினார், அப்ப யாருக்கு பிரயோஜனம்? தேவர்கள் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது பூமியுடைய பாரத்தை குறைப்பதற்காக தோன்றினார், அது எப்ப? துவாபர யுகத்தில். இப்ப இருக்கிறதுல கிடையாது, அப்ப நமக்கு பிரயோஜனம் கிடையாது.
அப்ப கிருஷ்ணனுடைய தோற்றத்துக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கோ யாருக்காகவோ எப்பயோ தோன்றினார், நாம் ஏன் கொண்டாடணும் இல்லையா? அந்த கேள்வி அடுத்து கேட்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் விளையாடுறாங்க, எல்லாரையும் கொண்டாட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சுதர்ஷன் இருக்கா, சுதர்ஷன் பிறந்தா இல்லையா? டேட் ஆஃப் பர்த் இருக்கா, டேட் ஆஃப் பர்த் டேட் கன்ஃபார்ம் ஆகும். டேட் எத்தனை மாசம்? டென்த்தா? என்ன மாசம்? அக்டோபரா? ஜூன் 10 மாதா? ஓகே. ஸோ ஜூன் மாசம் எத்தனை தேதி? 2ஆம் தேதியா? ரொம்ப எத்தனாவது? அம்மா எங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா சர்வீஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு டேட். ஸோ பையன் என்ன பண்ணுறான், பையனும் பிறகுறான், பையனும் வளர்றான், பையன் சின்ன வயசுல கேஸ் எல்லாம் பண்ணியிருப்பான். யாராவது உட்காந்து அவனை கொண்டாடுறாங்களா இல்லை? அவனுடைய பிறந்தநாள் ஏதாவது ஸ்ரீகேந்திரன் எல்லாம் கொண்டாடுறாங்களே கிடையாது. அப்ப கிருஷ்ணனுடைய பிறப்பு, கிருஷ்ணனுடைய தோற்றத்தை மட்டும் ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது அப்பதான் குந்தி மகாராணி சொல்றாங்க, ஸ்ரீமதி காயந்தி கிருணந்த வீக்ஷணஸ்ய ஸ்மரந்தி நந்தந்தி கவேஹிகம் ஜனாஹ அயேவ பஷ்யந்த சிதேன தாவகம் பவப்ரவாஹ பரம் பதாம்புஜம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, பவப்பிரவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய பிறப்பு இறப்பு அப்படின்ற சக்கரத்தை உடைப்பதற்காக என்ன பண்றாரா கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்றோம். முதல் சொல்லக்கூடிய காரணம் என்னது, ஸ்ரீமந்தி சொல்றோம். கிருஷ்ணனுடைய தோற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது, ஸ்ரீமந்தி அப்படின்னா கேட்கறதுக்காக. நம்மளாம் கேட்கறதுக்காக, நம்ம எல்லாரும் அதை கேட்கணும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? தத்துவம் கேட்கறது ரொம்ப கஷ்டம், தத்துவம் சொல்லி கொடுத்தோம் ரொம்ப கஷ்டம். கதை கேட்கறதுனா 2 நாள் 10 நிமிஷம் இங்க சொல்லுங்க இங்க சொல்லுங்க, தத்துவம் சொல்ல தூக்கம் இல்லையா? ஒருத்தரை பத்தி கதை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கேட்கும். அப்ப கதையில எப்படி இருக்கும் நம்மளுக்கு, கதையில என்னென்ன இருக்கணும், ஒரு ஸ்டோரினா என்ன இருக்கணும், ஹீரோ இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், அப்புறம் ஒரு ஃபைட் ஸ்டண்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு நல்ல காமெடி இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், ஒரு சில ட்ராஜடி இருக்கணும், சோகம் இருக்கணும் இல்லையா, பயம் இருக்கணும், பாசம், சென்டிமெண்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். இது எல்லா ரசமும் எங்க இருக்கு, கிருஷ்ணகிரி இருக்கு இல்லையா? கிருஷ்ணகிரி இல்லாம எந்த நாடகமும், ராமாயணம் இல்லாம எந்த ஒரு கதையும் எடுக்க முடியாது. எல்லா கதையும் எங்க எடுத்திருப்பாங்க, வந்து ராமாயணம் இல்ல கிருஷ்ணகிரி 2 தான் இருக்கு. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றார், தன்னுடைய செயல்பாடுகளால மக்களை கவர்வதற்காக என்ன பண்றாரா, உலகத்துல வந்து அவதாரம் எடுக்கிறாரா. என்ன சொல்றாரு, ஸ்ரீமந்தி பகவான் என்ன பண்றாங்க, எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டவங்க என்ன பண்றாங்க, அவங்க உதயத்தை வச்சுக்க முடியாது, அந்த விஷயத்தை என்ன பண்றாங்க, அடுத்தது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காயந்தி சொல்றாங்க, பகவானை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபியருக்கு இதே வேலைதான் பார்த்தாலும். கோபியர் என்ன பண்ணுவாங்க, போய் கிருஷ்ணரை பார்த்து வருவாங்க. பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ என்ன செய்யலாம், கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, நீ எல்லாருக்கும் என்ன பண்ணணும், யாராவது ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு ஆசை. நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணன் எடுத்துக்காதனால நியூஸ் பேப்பர், பக்கத்தில் இருக்கிற விஷயம், அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயம் பேசிட்டு எல்லாருக்கும் பேசணும் அப்படின்னு ஆசை, கேட்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா எதை கேட்கணும் எதை பேசணும் அப்படின்றத மறந்து போயிட்டு சொல்றாரு, ஸ்ரீமந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணஸ்ய அப்படின்னு சொல்றாரு. கிருணந்தி அப்படின்னா அதுலேயே மூழ்கி போயிடுறாங்க. ஒரு சில சமயம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, என்ன பண்றது, நம்ம எல்லாமே நினைச்சுட்டு இருக்க வேண்டியது, பேசுறதுக்கு திருப்பி பார்க்கணும், ஆள் இல்லை, என்ன பண்றோம், நம்மளே யோசிச்சுட்டு கிருணந்தி பற்றி நம்மளே யோசிச்சுட்டே இருக்க, அந்த கிருஷ்ணனை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அபீக்ஷணா அப்படின்னு சொல்ல, அபீக்ஷணா அப்படின்னா தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்களா, கிருஷ்ணனை பற்றி பேசுறத கேட்கறத யோசிக்கிறத நிறுத்த முடியலையா, தொடர்ந்து கேட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஸ்மரந்தி, ஸ்மரந்தி எப்படி ஞாபகம் வச்சு இருக்காங்க. அவன் என்ன கிடைக்கிறது, நந்தந்தி அப்படின்னு சொல்ற, நந்தந்தின்னா ஆனந்தம் கிடைக்கிறது. கிருஷ்ணோட வீட்டில கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆனந்தம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தவே பஷ்யந்தி அசிரேன தாவகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி கேட்டு பாடி ஞாபகம் வைத்திருக்காங்களோ என்ன ஆகுமா, அச்சிரேனா ரொம்ப சீக்கிரமாக கிருஷ்ணரை நேரடியாக பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ
கிருஷ்ணருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய இதயத்தை என்ன பண்ணும்? அவர் கவர்வதற்காக வர, நம்முடைய புத்தியை அவர் தூய்மைப்படுத்துவதற்காக வர, நம்முடைய அகங்காரத்தை அவர் கைப்பற்றுவதற்காக வர, நம்முடைய ஆத்மாவை சொந்தம் கொண்டாடுவதற்காக வர, நம்முடைய புலன்களை அவருடைய சேவையில பிரகாரம் ஈடுபடுத்துவதற்காக வர, இந்த மொத்த உலகத்தையும் ஆனந்தம் அப்படின்ற கடல்ல மூழ்கடிக்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்றாரு? உலகத்துல அவதாரமா வர. அதனால இந்த கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்றோம், எந்த அளவுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், இதனால எந்த அளவுக்கு நம்ம ஆனந்தம் அடையணுமோ அதுதான் கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம். இந்த அவதார நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையான கிருஷ்ணனுக்கு ஆகுது. அந்த நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை செயல்பட்டோம் அப்படின்னா அது கிருஷ்ணன் சந்தோஷம் கொடுக்குறது. அதனால நாம் நம்முடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி அதிகம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாகும், கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகும், கிருஷ்ணனுடைய புகழை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்க பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அந்த நிலை இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. என்ன அது போக போக திருவிழாக்கள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் குறைஞ்சே வருது இல்லையா? எல்லாரும் போகி பண்டிகை சொல்லி கொண்டாட ஆரம்பிப்பாங்க. போகி பண்டிகை பழசெல்லாம் போட்டு எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல பழசெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. ஆந்திரா பக்கம் போனோம்னா அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டில கொண்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சுருப்பாங்க. எல்லா விற்பனை பண்ண நிறைய ஒரு கும்பலா இவ்வளோ கட்டில் தூக்கி வெட்டுவாங்க, போட்டு எரிச்சுருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது, மேலே இருக்காது, சும்மா எரிஞ்சிட்டு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? எரிய போட்டு எரிச்சிட்டு இருக்கோம். அவங்க எரிக்கிறது ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தை மாதத்துக்கு முன்னாடி வரும். என்ன பண்ணியிருப்பாங்க? விவசாயம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு நிலத்துக்கு எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ எல்லா பழைய பயிர் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு, தேவையில்லாத பயிர் குப்பை எல்லாம் கொளுத்தி விட்டு அடுத்த நாள் புதுசாக கொண்டாடுறதுக்காக அந்த போகி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது விவசாயம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, அவன் எரிச்சிட்டு இருக்கானே, நானும் எரிக்கிறேன் அப்படி வீட்டில் இருக்க பழசாதத்துக்கு கொண்டு எரிக்க ஆரம்பிச்சான். புதுசாக எரிக்க முடியாது இல்லையா, பழசாதத்துக்கு கொண்டு எரிக்க ஆரம்பிச்சான். இதை ஆந்திராக்காரன் பார்த்தாங்க, நம்ம வீட்டில் ஒன்றும் பழசு ஒன்றும் கிடையாது, இருக்கிறதெல்லாம் பழசா, எரிச்சா எல்லாத்தையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? கட்டையால் கொண்டு எரிக்கலாம், அப்படி கூட கட்டையை கொண்டு எரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா ஞானமே எல்லாம் படிக்கணும். அதே போல எங்களுக்கு எல்லா திருவிழா அப்படிதான் போயிடும். எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஞானம் இல்லாமல் திருவிழா பண்ணாலும் அப்படின்னா போக போக என்ன ஆயிடும்? திருவிழா அப்படியே நின்று போயிடும். நீங்க ராமநவமி கொண்டாடுறது கிடையாது, தமிழ்நாட்டில் பெருசா ராமநவமி தெரியாது கிடையாது. நரசிம்ம சதுர்தசி அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது இல்லையா, பக்தர்களுக்கே நீங்க தெரியாது நரசிம்ம சதுர்தசி. வாமன துவாதசி தெரியவே தெரியாது. வாமன துவாதசி எப்போ தெரியும் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு ஹாஃப் டே விரதம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வாமன துவாதசி இல்லை, வாமனுடைய அவதாரம் பற்றி தெரியாது இல்லையா, வராக சதுர்த்தி தெரியாது இல்லையா. இப்படி திருவிழாக்களுடைய கொண்டாட்டம் எல்லாம் குறைச்சி வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றிய ஞானம் இல்லாதனால தான். அதே போல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை என்ன பண்ணல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு எப்படி இருக்குன்னா ஒரு மாசம் உபன்யாசம் இருக்கும். எல்லா கிருஷ்ணர் கோயிலையும் எல்லா பெருமாள் கோயிலையும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு உபன்யாசம் கொடுப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு மாசம் கிருஷ்ணரை பற்றி உபன்யாசத்தை கேட்டு 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 என்ன இருக்கும்? இதயத்துல என்ன இருக்கும்? ஒரு ஆனந்தம் பெருகு இருக்கும். கிருஷ்ணரை பத்தி இன்னும் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த சந்தோஷம் பெருக பெருக என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு கிருஷ்ணரை கொண்டாடும் போது அந்த சந்தோஷம் வெளில வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி தான். அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. காரணம் என்னது? எல்லா சொந்தக்காரங்களும் 10 நாள் முன்னே வந்துடுவாங்க. அந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது, சேர்ந்து கொண்டாடுறது, சேர்ந்து எல்லா வேலையும் செய்யறது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாண நாள் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷமா இருக்கும், எல்லாருடைய ஃபேஸும் ஒரே ஸ்மைல் இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே ரெடிமேட் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இன்ஸ்டன்ட். என்ன சொல்றது? மக்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஆள் சொல்லியாச்சு, அவர் மகள் போடுவார். சமையலுக்கு கேட்டரிங் சொல்லியாச்சு, அவர் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவார். மாலையிலிருந்து மோளத்திலிருந்து மேலத்திலிருந்து வரவேற்கிறது எல்லாரும் ஆள் சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? பியூட்டி பார்லர் போயிட்டு 4 கோட்டிங் அடிச்சுட்டு வந்து உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு சிரிப்பே வராது. எப்படி சிரிக்கும்? எப்படி சந்தோஷம் வரும்? சந்தோஷம் வராது. ஏதாவது சேவை பண்ண சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த திருவிழாவை தான் எல்லாம் உழைச்சிருந்தானே இருக்கும், சந்தோஷம் வரும்.
எதுவுமே பண்ணாம சும்மா கெஸ்டா வந்து என்ன பண்ணுவோம், சுற்றி பார்ப்போம், யாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலாம் பார்ப்போம், இல்லை கொஞ்சம் நின்றுட்டு நம்மளே சிரிச்சுட்டா நான் வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளே சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். சந்தோஷம் வராது. சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஏதாவது உழைச்சிருந்தோம், அதுக்காக ஏதாவது சேவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை பற்றி யோசிச்சிருந்தோம் அப்படின்னா சந்தோஷம் வரும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்ஸ்டன்ட்டாக பண்ணுறது எல்லாமே. அது போய் என்ன நினைச்சு கிறிஸ்டன் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபெஸ்டிவல் தான் எடுப்பாரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நான் வரோம், கெஸ்ட் மாதிரி வரும், கெஸ்ட் மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன வராது நம்மளுக்கு, அதில் ஆனந்தம் வராது. ஸோ கிறிஸ்டன் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தியானம் வரும். எப்படி இந்த கிறிஸ்டன் எப்படி கொண்டாட போகிறோம், இது நம்ம என்னெல்லாம் சேவை பண்ண போகிறோம். சேவைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டனுக்கு கிடையாது. மக்களை எப்படி கொண்டு வந்து கிறிஸ்டரை தரிசனம் பண்ண வைக்க போகிறோம், மக்களை எப்படி கொண்டு வந்து கிறிஸ்டரை பற்றி கேட்க வைக்க போகிறோம், மக்களை எப்படி கொண்டு வந்து கிறிஸ்டோடைய கீழ்களை ஈடுபடுத்த போகிறோம், மக்களை கொண்டு வந்து எப்படி கிறிஸ்டோடைய பிரச்சாரத்தை கொடுக்க போகிறோம், மக்களை கொண்டு வந்து எப்படி கிறிஸ்டோடைய கருணையை கொடுக்க போகிறோம் அப்படின்ற தியானம் வரும். இந்த தியானம் இல்லை அப்படின்னா அது கிறிஸ்டன் எப்படியா இருக்காது, அது நமக்கு ஆனந்தம் கொடுக்காது, அது கிறிஸ்டனுக்கு திருப்தி கொடுக்காது. அதனால கிறிஸ்டன் எப்படி அப்படின்னா நாம் கிறிஸ்டனை பற்றி கேட்கறது, கிறிஸ்டனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கிறிஸ்டனை திருப்திப்படுத்த முயற்சி பண்றது, இதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிறிஸ்டியானிட்டி நமக்கு இப்போ வரப்போகுது ஆகஸ்ட் 19. ஸோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லையா, கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்களோ எல்லாரும் வந்து கலந்து போகிறாங்க. நம்மளும் யோசிக்கலாம், எல்லாருக்கும் யோசிக்கலாம், இந்த கிறிஸ்டியானிட்டியை நான் எப்படி கொண்டாடுறது, நான் எப்படி சேவை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் யோசிக்கலாம். இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். 2 மாதம் முன்னாடி யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா ரொம்ப நாள் முன்னாடி யோசிக்க ஆரம்பிக்கும், பிளான் பண்ண ஆரம்பிக்கும். அது நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டும், நம்முடைய ஆர்வத்தை காட்டும். அதே போல கிறிஸ்டியானிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ யோசிக்க ஆரம்பிக்கும் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுறதுனால அந்த ஆனந்தத்தை தூண்டும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு. ஸோ அப்படி கிறிஸ்டியானிட்டி நம்ம எப்படி கொண்டாட போகிறோம், கிறிஸ்டன் எப்படி விருப்பப்பட்டாரோ அப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றோம். சரி, கிருஷ்ணர் ஒருத்தர் நமக்கு எப்படி தெரியும், கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? குருவுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திர குருவுக்கு சாதுவுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்துக்கு தெரியும்? முண்டக உபனிஷத்துல இருந்தார், ரிக்வேத சமநிலையில் இருந்தார், எது தெரியும்? வராக புராணத்தில் இருந்தார், எது தெரியும்? அதான் குரு பரம்பரைக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணரை பற்றி? மகாபாரதமும் ஸ்ரீமத் பாகவதம் தான் பிரமாணம். கிருஷ்ணரை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணமான 2 கிரந்தங்கள் என்னது? ஒரு மகாபாரதம், இன்னொன்று ஸ்ரீமத் பாகவதம். இன்னொன்று ஹரிவம்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹரிவம்சம் நம்ம அதிகம் படிச்சது கிடையாது. பட் ஹரிவம்சம் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய துவாரகையிலே அதிகமாக சொல்லியிருக்கும். அதே போல கிருஷ்ணனுடைய விருந்தாவளிகளை பற்றி இன்னும் அதிகமான வர்ணனைகள் அதில் இருக்கும். ஹரிவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சது கிடையாது. அது மகாபாரதத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள் நம்ம என்ன பண்றோம், இந்த 3 முக்கியமான கிரந்தங்களை தெரிஞ்சுக்கணும். மகாபாரதம் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்றாரு வியாசர் மகாபாரதத்தை எழுதுறார். மகாபாரதத்தை எழுதுற பின்னாடி அவருக்கு என்ன கிடைக்கல, அதுல திருப்தி கிடைக்கல. ஏன்னா அதுல கிருஷ்ணரை பத்தி சொல்லணும்னு நினைச்சார். ஆனா கிருஷ்ணரை பத்தி சொல்றதுக்கு என்ன பண்ணாரு, நிறைய கதைக்கு போயிட்டார். தேவையில்லாம எல்லாருமே இருந்துச்சு. ஒரு கதைக்குள்ளார இன்னொரு கதை, இன்னொரு கதைக்குள்ள இன்னொரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆம கதை, கூட கதை, எலி கதைன்னு சொல்லிட்டு எல்லா ஞான கதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ணர் விட்டாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. பாண்டவன் செஞ்சது சரியா, கௌரவன் செஞ்சது சரியா, கர்ணன் சரியா, இவன் சரியா, அவன் சரியான்னு சொல்லிட்டு விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒன்றும் புரியல. மகாபாரதம் ரொம்ப பெரிய கிரந்தம். மகாபாரதத்தில் எத்தனை ஸ்லோகம் இருக்கு தெரியுமா? 1,25,000 ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதையில ஸ்லோகம் இருக்கு 700 ஸ்லோகம். 700 ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நமக்கு முட்டி தேங்கி போயிடுது இல்லையா? 700 ஸ்லோகத்தை நம்மளால படிக்க முடியும். ராமாயணத்துல 24,000 ஸ்லோகம் இருக்கு, அதுவும் கஷ்டமா இருக்கு. பாகவத்துல 18,000 ஸ்லோகம் இருக்கு. இப்படி மகாபாரதம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கிருஷ்ணரை பற்றி சொல்ல முயற்சி பண்ணார், சொல்ல முடியும். மகாபாரதம் 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 5 முக்கியமான விஷயங்கள் மகாபாரதம் முக்கியமா சொல்லுது. 1 விதுர நீதி, 2வது யக்ஷ பிரஷ்னம், 3வது சுனக் சஜாதீயம், 4வது பகவத்கீதை, 5வது விஷ்ணு புராணம். இது பஞ்சரத்னம் சொல்லுது. மகாபாரதம் எடுத்தீங்கன்னா
5 விஷயத்தை படிச்சா போதும். இந்த 5 விஷயம் அப்படிங்கிற மகாபாரதம் ரொம்ப முக்கியமான எசன்ஸ். இதுல யக்ஷபிரஷ்னம் அப்படிங்கிறது யுதிஷ்டிரனுக்கும் யக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் விதுரநீதி அப்படிங்கிறது விதுரரும் திருதராஷ்டிரனும் பேசக்கூடிய விதுரநீதி. அதுக்கப்புறம் சனத்சகாபியம் அப்படிங்கிறது சனத்குமாரன் பேசக்கூடியது. அதாவது ஒவ்வொரு வர்ணத்திற்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணங்களை சொல்லக்கூடியது சனத்சகாபியம். ரொம்ப நல்ல கிரந்தம் அது. அதுக்கப்புறம் வந்து என்னது பகவத்கீதை. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது 5 ரொம்ப முக்கியமான மகாபாரதம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு வியாசர், சரி இவங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ற உட்காந்து பாகவதம் அப்படின்னு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணரை பத்தி எழுதலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிச்சார். கிருஷ்ணர் பத்தி ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்டே புள்ளியாக சொல்லி போட்டாங்க எனக்கு ஒரு டவுட். கிருஷ்ணரை பத்தி நேரம் சொன்னா உங்களுக்கு புரியுமா இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் வந்து சிறைச்சாலையில் பிறந்தார். அவங்க அம்மாவுக்கு 6 குழந்தை இறந்து போயிட்டாங்க. 7வது குழந்தை கர்ப்பத்திலே அழிந்து போயிடுச்சு. 8வது பிறந்து பயந்து என்ன பண்ணாரு? ஒரு வீட்டில் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி தான் வளர அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீட்டில் பிறந்தார். ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டில் போய் ஒளிஞ்சு வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அங்கே போயிட்டு வெள்ளை திருடுறாரு, பசங்களோட விளையாடுறாரு, அம்மா வீட்டு அடி வாங்குறாரு, உரல்ல கட்டுப்படுறாரு இல்லையா? ராசனம் பண்றாரு, கோபிகளுடைய வஸ்திரங்கள் அபகரணம் பண்றாரு. இப்படி பல்வேறு லீலைகள் எல்லாம் பண்றாரு. நிறைய பொய் சொல்றாரு, நிறைய ஏமாற்றாரு. இந்த விஷயத்தான் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அப்படி ரொம்ப சீக்கிரமா எடுத்து கொடுத்தல என்ன பண்றாங்க? கொஞ்சம் வந்து தகுதியை வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? முதல்ல 9 ஸ்கந்தங்களை முதல்ல சொல்றாங்க. பாகவதுடைய முதல் 9 ஸ்கந்தங்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னா 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணரை கேட்பதற்கான தகுதியை வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் முதல் 9 ஸ்கந்தம் சொல்லி கொடுக்குறாரு. ஞான வைராகியத்தை வளர்ந்த பின்னாடி அவனுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 9 ஸ்கந்தங்கள்ல கிருஷ்ணனுடைய பெருமைகளை பற்றி சொல்றாரு. பகவானுக்கு 2 முக்கியமான குணங்கள் இருக்கு. என்ன குணம் அப்படின்னா, ஒன்று பரத்வம், இன்னொன்று சௌலபியம் அப்படின்னு 2 குணம். பரத்வம்னா என்னது? பரத்வம் அப்படின்னா பகவானுடைய உயர்ந்த குணங்கள், சக்திகள். God is great அப்படின்னு சொல்றோம். கடவுள் மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். எப்படி மிக உயர்ந்தவர், கடவுள் ஏன் மிக உயர்ந்தவர் அப்படின்ற விஷயத்தை பாகவதனுடைய முதல் 9 ஸ்கந்தம் என்ன பண்றாரு? வியாசர் சொல்லி கொடுத்தார். அடுத்தது என்னது? சௌலபியம். சௌலபியம்னா ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு. பகவான் எந்த அளவுக்கு உயர்ந்தவரா இருக்காரோ அந்த அளவுக்கு எப்படி இருக்காரு? ரொம்ப எளிமையானவராக இருக்காரு. இந்த குணம் தான் பகவானுக்கு மிக முக்கியமான குணம். ஏன்னா இந்த உலகத்துல உயர்ந்த நபர்கள் ரொம்ப எளிமையா இருக்க மாட்டாங்க, எளிய நபர்கள் கண்டிப்பா உயர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா பகவான் கிட்ட 2 குணம் இருக்கு. ரொம்ப பெரியவராகவும் இருப்பாரு, அதே சமயத்துல ரொம்ப எளிமையாகவும் இருப்பாரு. எப்படி எளிமை? எப்படிப்பட்ட எளிமை அப்படின்னா, நாம் பகவானை தேடி போகவே தேவையில்லையா, பகவான் நம்மளை தேடி ஓடி வராரு இல்லையா? கிருஷ்ண அவதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு? எல்லா பக்தர்களையும் தேடி ஓடி ஓடி போறாரு. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கவங்க என்ன பண்றாரு? எழுப்பி அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. யாரு? முச்சுக்குந்தன் இல்லையா? பகவான் என்ன பண்றாரு? ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா கூட அவனை தட்டி எழுப்பி தர்ஷனம் காட்சி சொல்லக்கூடிய அவதாரம் தான் என்னது? கிருஷ்ண அவதாரம். மற்ற அவதாரம்லாம் மற்ற ரூபங்கள்லாம் நமக்கு பகவான தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ண அவதாரத்துல தானாகவே என்ன சொல்றது, பழனி பாலை விழுந்து அதனாலே நம்ம வாயில விடுறோம். என்ன பண்றாரு கிருஷ்ணர்? அப்படி நம்முடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால கிருஷ்ணர் அவ்வளவு எளிமையானவர் அப்படின்னு சொல்றாரு. 2 குணங்கள் ரொம்ப முக்கியமானது. எப்படி பகவான் பழக்கம், எப்படி பகவானை பழக்கம் உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை முதல் 9 ஸ்கந்தத்தை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ண அவதாரத்தை போய் பேச ஆரம்பிக்கிறார். அந்த கிருஷ்ண அவதாரத்தை ஒரு சீக்கிரமா சொல்லி கொடுத்தது. என்ன பண்றார்? முதல்ல 9வது ஸ்கந்தத்துல சுகதேவ கோஸ்வாமி சூரிய வம்சம் சந்திர வம்சம் 2 வம்சத்தை பத்தி பேசுறார். இந்த உலகத்துல 2 வம்சம் தான். 2 வம்சம் இருக்கு. ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று சந்திர வம்சம். சூரிய வம்சத்துக்கு வந்தது யாரு? ராமன் இல்லையா? அதனால அவர் ரகுகுணா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சந்திர வம்சம் முதல்ல சூரிய வம்சத்தை பேசி முடிச்சார். பேசி முடிச்சு அடுத்த எங்க வராரு? சந்திர வம்சத்துக்கு வராரு. சந்திர வம்சத்துல தான் யார் வராங்க? கிருஷ்ண சந்திரன் வந்து சந்திர வம்சத்துக்கு வராரு. அப்படி சந்திர வம்சத்தை வந்து பேசிட்டு வரும்போது நிறைய ராஜாக்களை பத்தி தான்
பேசி முடிக்கும் போது கிருஷ்ணர் அதில் ஒருத்தர் வராரு. என்ன பண்றாரு? கிருஷ்ணர் பத்தி பேசுறார். 4 ஸ்லோகம் தான். 9ஆம் ஸ்லோகத்தில் 4 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தோன்றினார், ரொம்ப அழகா இருந்தார், விளையாண்டார், கொண்டார், போயிட்டார் சொல்லி முடிச்சுட்டு பரீட்சைக்கு வராங்க. அதுலேயே இருந்தான். இதுக்குதான் இவங்க உட்காந்துட்டே இருக்கு இல்லையா? கிருஷ்ணரை பத்தி கேட்கலாம் அப்படின்னு எல்லாம் உட்காந்துருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? மற்றதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டீங்க இல்லையா? ஒவ்வொரு பத்தியும் பெருசா சொன்னீங்க. கடைசியில் வரும்போது கிருஷ்ண கதை என்ன பண்ணீங்க? 4 சொல்லி முடிச்சிட்டீங்க. சாமி, எனக்கு கிருஷ்ணரை பத்தி இன்னும் அதிகம் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா 9 ஸ்கந்தங்களை முடிச்ச பின்னாடி 10ஆவது ஸ்கந்தத்துல ஒரு கேப் விடுறாரு. கிருஷ்ண கதையில் சமாப்தி சொல்லி முடிச்சிட்டாரு. பாகவதம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்க்கறாரு. பரீட்சைக்கு மாறாது என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கறாரு. சரி, உபன்யாசம் முடிஞ்சது அடுத்தது பிரச்சாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிஞ்சது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவன் எது கிளம்பிருந்தான் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. ஆனால் பரீட்சைக்கு மாறாங்க அப்படி பண்ணலையா? என்ன பண்றாரு? பரீட்சைக்கு மாறாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். 13 ஸ்லோகம் என்ன பண்றான்? பிரார்த்தனை பண்றான். சுகதேவ கோஸ்வாமி பிரார்த்தனை பண்றான், எனக்கு கிருஷ்ண கதையை விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். கதிஹோ வம்ச விஸ்தர்ணோ பவதோ சோம சூர்யயோஹ ராஜ்யம் சோபயம் வம்சாய சரித்திரம் பரமபுதம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு மற்ற கதையெல்லாம் விஸ்தாரமா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க. ஆனா கிருஷ்ண கதையை மட்டும் என்ன பண்ணீங்க? விளக்கமா சொல்லி கொடுக்கல. எனக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சைக்கு மாறாங்க. அங்க சுகதேவ கோஸ்வாமி முதல்ல பிரார்த்தனை வைக்கிறார். பிரார்த்தனை பண்ண பின்னாடி அவர் கேள்வி கேட்கிறார், நீ ஏன்பா கிருஷ்ண கதை கேட்கணும்? கிருஷ்ண கதை ஏன் கேட்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு வரான். ஏன் கிருஷ்ண கதையை ஒருத்தர் கேட்கணும், எப்படி கிருஷ்ண கதையை கேட்கணும், கிருஷ்ண கதையை கேட்பதனால் வரக்கூடிய பிரயோஜனம் என்னது, எதை பத்தி நான் கேட்கணும், கிருஷ்ணரை பற்றி என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய 13 ஸ்லோகத்தினால தசமஸ்தத்துல பேச ஆரம்பிக்கும். 10ஆம் ஸ்கந்தத்துல பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவதம் அப்படின்ற விஷயத்துல 10 விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. ஸ்ரீமத் பாகவத் என்ன பண்ணுறது? 10 விஷயம் சொல்லிக் கொடுக்குது. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோம். ஸ்ரீமத் பாகவத் என்ன சொல்லிக் கொடுக்குறது? 10 விஷயம். என்ன சொல்லிக் கொடுக்குது? அத்ர சர்க்கஹ. ஃபர்ஸ்ட் என்னது? சர்க்கம். சர்க்கம்னா என்னது? இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை சர்க்கம் சொல்லுது. ரெண்டாவது அப்படின்னா விசர்க்கம். விசர்க்கம் அப்படின்னா 2ஆம் தரமான படைப்பு, அதாவது பிரம்மதேவர் செய்யக்கூடிய படைப்பு அப்படிங்கிறது விசர்க்கம் அப்படிங்கிறது 2வது. அப்புறம் ஸ்தானம். ஸ்தானம் என்னது? ஜியோகிராஃபி இல்லையா? உலகம் படைச்சாச்சு, உலகத்துல உயிரினங்கள்லாம் படைச்சாச்சு, அடுத்தது என்ன படிக்கணும்? உலகத்துல என்ன பொருட்கள் எப்படி என்ன படிக்கணும்? ஜியோகிராஃபி படிக்கணும். அடுத்த சொல்லி கொடுத்தது ஜியோகிராஃபி, ஸ்தானம். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாரா போஷணம். போஷணம்னா எல்லாத்தையும் படைச்சாச்சு விட்டா போதுமா? என்ன பண்ணாது? எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எப்படி பகவான் இந்த உலகத்தை பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்றது போஷணம். அதுக்கப்புறம் ஊதகா அப்படின்னு சொல்றது. வெறும் பராமரிச்சுட்டே இருந்தா பார்த்தா அவங்க என்ன கொடுக்கணும்? உள்ளார பக்தியை தோன்றுவதற்கான எண்ணங்களை கொடுக்கும், பக்தி தோன்றுவதற்கான கிளர்ச்சியை கொடுக்கும். அது ஊதகா அப்படின்னு சொல்றது. அப்புறம் மன்வந்தரம். அதுக்கப்புறம் வரக்கூடிய மனுக்களுடைய கதைகளை சொல்றது மன்வந்தரம். அதுக்கப்புறம் ஈசானு கதை. ஈசானு கதை அப்படின்னா பக்தர்களுடைய சரித்திரத்தை சொல்றது ஈசானு கதை. அதுக்கப்புறம் வந்து நிரோதம். நிரோதம் அப்படின்னா உலகத்தை எப்படி பகவான் சம்ஹாரம் பண்றார், எல்லாத்தையும் அழிக்கிறார் அப்படின்னு சொல்றது நிரோதம். அதுக்கப்புறம் வந்து முக்தி. முக்தி அப்படின்னா ஒருத்தருக்கு எப்படி மோட்சம் போறார் சொல்லக்கூடிய முக்தி. இது எல்லாத்தையும் தாண்டி 10வது ஒரு டாபிக் இருக்கு. அந்த 10வது டாபிக் தான் ரொம்ப முக்கியமான என்னது? ஆசிரியம் சொல்லி சொல்றது. ஆசிரியம்னா எல்லாருக்கும் தஞ்சம். இந்த பேசுற எல்லாமே 9 டாபிக்கும் எது அடித்தளமா இருக்கும், எது தஞ்சமா இருக்கும், எது இறுதியான குறிக்கோளா இருக்கும், அது பேரு ஆசிரிய தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆசிரிய தத்துவத்தை என்ன பண்றாரு இந்த வியாசர் அவருக்கு 10வது ஸ்கந்தம் சொல்லி கொடுக்குறாரு. முதல் ஸ்கந்தத்துல இன்ட்ரோடக்ஷன், 2வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க, பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. 3வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது 3வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது சர்க்கத்தை பத்தி பேசுது. 4வது ஸ்கந்தம் அப்படிங்கிறது விசர்க்கத்தை பத்தி பேசுறது. 5வது ஸ்கந்தம் யாரா படிச்சிருக்கீங்களா? 5வது ஸ்கந்தம் என்ன இருக்கு? மெயினா 5வது ஸ்கந்தம் என்ன இருக்கு? இந்த உலகத்தை பத்தி இருக்கு இல்லையா? உலகத்துல எந்தெந்த பிரபஞ்சங்கள் எங்கெங்க இருக்கு, பாதாளோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, நரகலோகம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஜியோகிராஃபி, ஸ்தானம். 6வது ஸ்கந்தம் என்ன இருக்கு? மெயினா என்ன கதை இருக்கு 6வது ஸ்கந்தத்துல? அஜாமிரத கதை இருக்கு. அப்புறம் இந்திரனுடைய
இது போஷணம் அப்படின்னு சொல்லுவோம். போஷணம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஆத்மாவை பகவான் எப்படி இந்த உலகத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், எப்படி மோட்சம் கொடுக்குறான்னு சொல்லி காட்டுறாரு. ஒன்று பிறப்பாத பக்தனா இருக்கிறான் ஒரு சிலர் அசுரர்களா இருந்து பக்தர்களா மாறுறாங்க. ஒரு சிலர் எந்த விதமான தகுதியும் இல்லாம நிறைய பாவம் பண்ண என்ன பண்றாங்க, பக்தர்களா மாறுறாங்க. இந்த கதையை சொல்ல கொடுத்தது போஷணம் அப்படின்னு சொல்லுவோம். போஷணம் என்ன, தமிழ்ல போஷணம் என்ன அர்த்தம்? போஷிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல ஊட்டச்சத்தா சொல்றது அப்படின்னு அர்த்தம். யார் கொடுப்போம்? வீக்கா இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வீக்கா சோர்ந்து போயிருக்கா, நல்லா போஷாக்கான உணவு கொடுப்பாங்க. அவனால குண்டு குண்டா இருப்பான் இல்லையா, 120 கிலோ இருக்கு, அவனுக்கு போஷாக்கான உணவு தேவை. அவன் என்ன பண்ணும், 10 கிலோ உணவு இருக்கும் இல்லையா. அவன் போஷாக்கான உணவு யாருக்கு கொடுக்கணும், ரொம்ப வீக்கா இருக்கணும் கொடுக்கும். அப்ப ஆராசன் என்ன பண்றாங்க, வீக்கான பசங்க சொல்லி கொடுக்குறாங்க. யார் முதல்ல? அஜாமிலம். நம்ம கேஸ் ரொம்ப வீக். நம்ம கேஸ் எப்படி எவ்வளவு பாவம் பண்ண முடியுமோ லிஸ்ட் எல்லா பாவம் செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவங்க எப்படி மோட்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது முதல் அஜாமில சரித்திரம். ரெண்டாவது வந்து இந்திரனுடைய சரித்திரம். இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவ குருவுக்கு என்ன பண்றான், அபராதம் பண்ணிடுறான். தன்னுடைய குருவை என்ன பண்றான், வெட்டிடுறான் இல்லையா. குரு வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு நாராயணத்தை சொல்லி கொடுத்து அவனுக்கு சக்தி எல்லாம் கொடுத்து அவன் வந்து பெரிய ஆளா பண்றாரு. அந்த குரு என்ன பண்ணாரு, 2 பேருக்கும் ஒரு குருவா இருந்தார். அசுரன் குருவா இருந்தாரு, இந்த தேவரும் குருவா இருந்தாரு. சாரி, அசுரனுக்கும் தேவரும் 2 பேரும் குருவா இருந்தாரு. அவனோட பாப்பம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அவனுக்கு கோவம் வந்து அவனுடைய தலையை வெட்டான், குருவுடைய தலையை வெட்டிட்டான். இந்திரன் பெரிய பாப்பாயிட்டான். ஒருத்தர் பண்றது தப்பு, பிராமண கொள்றது தப்பு, இதுல குருவை கொள்றது தப்பு இல்லையா. எப்படி சிஷ்யர்கள் இருக்காங்க, அப்படி இருந்திருக்காங்க. குருவுடைய தலையை வெட்டப்பட்டு அவனுக்கு இல்லாத பாவம்லாம் வந்து சேரும். அவனை என்ன பண்றான், பகவான் காப்பாற்ற முயற்சி பண்றான். கடைசியில் யாரெல்லாம் காப்பாத்திடுவாங்க, பகவான் தான் காப்பாற்றுவாங்க இல்லையா. எங்க போனாலும் கடைசியில் அவன் தான் காப்பாற்று. குழந்தை தப்பானது. அம்மா என்ன பண்றாங்க, செம்மையா அடிக்கிறாங்க. அடிச்சபடி குழந்தை என்ன பண்ணுது, மறுபடியும் அம்மா தலையில் அடி பிடிச்சாங்க. வேற வழி இல்லை இல்லையா, குழந்தைக்கு வேற கதி கிடையாது. அப்படி தப்பானதை என்ன பண்றாரு, பகவான் தப்பனே அடிக்கிறார். அடிச்சபடி என்ன பண்ணி அவன் மறுபடியும் அவனும் சமாதானப்படுது. எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண அவனுக்கு, அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறது ஏதாவது வாங்கி கொடுக்கும் இல்லையா. நீங்க அடிச்சதெல்லாம் திருப்பி கேட்பான், இப்படி அடிச்சு அவன் அடிச்சு சொன்னவது அவன் சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்கும். நீங்க அடிக்கிறது உனக்கு நிறைய கொடுக்கும். அப்படி இந்திரனை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் இருக்கிறது ருத்ராசன். ஒரு அசுரன், ஒரு பக்தன் எப்படி அபராதத்தினால அசுரனா மாறுறான். அசுரனா மாறினாலும் என்ன பண்றது கிடையாது, பகவானோட விடுறது கிடையாது. ஏன்னா பகவானுக்கு தேவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறவங்க கிடையாது. பகவான் என்ன பண்றாரு, அசுரருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனா அங்க பார்த்தோம்னா கொஞ்சம் முரண்பாடா இருக்கும். தேவன் இந்திரன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, அவனை காப்பாத்திட்டாரு. அசுரன் ருத்ராசன் அவன் பக்தன், அவன் என்ன பண்றாரு, போட்டாரு. அநியாயமா இருக்கு. பக்தனா இருந்தாலும் அசுரனாக அழிச்சிருவேன். அவன் அயோகியனா இருந்தா தேவனால அவன் காப்பாற்றிடுவேன். இது பாரபட்சமா இருக்கு, எனக்கு புரியலையே. அப்ப நீங்க தேவனை மட்டும் தான் காப்பாற்றுங்களா, அசுரர்கள் அழிச்சிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி ஏழாசனம் தான் கேட்கிறாரு. அது என்ன கிருஷ்ணன் என்ன சுயவர் சொல்லிக்கிறார், என்ன கிருஷ்ணன் பாராட்டம் பார்க்கிறாரு, அவனை மட்டும் பாதுகாக்கிறார், என்ன கொண்டாடுறாரு, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஏழாசனத்துல பேச ஆரம்பிச்சு. யார் வந்து பேச ஆரம்பிக்கிறார், பிரகலாத் வந்து பேச ஆரம்பிக்கிறார். பகவான் வந்து அசுரனை வந்து அழிக்கிறது இல்லப்பா, அசுரங்களையும் பார்த்துக்கிட்ட விஷயம் இருக்கு, அந்த கதையை சொல்ற கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாசனம் ஆரம்பிக்கிறார். ஏழாசனம் அப்படிங்கிறது ஊதி அப்படின்ற விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஊதி அப்படின்னா இப்போ பகவானை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு என்ன உள்ளாரு, ஆசனம். ஊதி அப்படின்னா ஊற்று அப்படின்னு நம்ம தமிழ் வச்சுக்கலாமே. என்ன இருக்கு நம்மளுக்கு, ஊற்று வேணும். இப்போ நம்ம வந்து தண்ணி போர் போட போறோம். போர் போடணும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஊத்து பார்ப்போம், உள்ள தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி இல்லாத பாறையில போட்டா ஊன்னு வரப்படுது. அப்ப ஊற்று பார்க்கும். அப்ப இதயத்துல பக்தி அப்படிங்கிற ஊற்று நமக்கு என்ன இருக்கணும். அந்த ஊற்றை உண்டுபடுது. எப்படி உண்டுபடுத்துறது, 2 விதமா உண்டுபடுத்தலாம். ஒன்று, நேரடியாக பக்தனுடைய சங்கத்தினால தூய பக்தியை பெற்று அவனுக்கு இயற்கையாகவே பகவான் மேல பக்தி அப்படின்ற ஆர்வம் இருக்குது. இது நேரடியாக வரக்கூடிய ஊற்று. இரண்டாவது வகை என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடித்து அதனால ஞானம் வளர்ந்து அதனால நமக்கு வைராகியம் பிறந்து அதனால பெறக்கூடிய பக்தி அப்படின்னு இரண்டாவது வகை. இது 2 வகை. இதான் ஊதி அப்படின்னு சொல்றேன். நீங்க ஏழாசனங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 10 அத்தியாயம் பிரகலாத சரித்திரம் இருக்கு. பிரகலாத சரித்திரம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு இதயத்தில் எப்படி பக்தி தோன்றுதுன்னு காட்டுறாங்க. எப்படி தோன்றுது, சங்கம் தான். ரொம்ப எளிமையான விஷயம். என்ன பண்றாங்க, நேரடியாக நாடு கிட்ட சனாகதி பண்ணிட்டாங்க. நாடு சொல்றது பின்பற்ற ஆரம்பிச்சான். சொல்றதை பின்பற்ற ஆரம்பிச்சான் அப்படின்னா அவங்க அப்பா சொல்றது கொஞ்சம் பண்ணிட்டு
நாவல் சொல்றது பண்ணது கிடையாது, நாவல் சொல்றது மட்டும்தான் பண்ணணும் இல்லையா. அவனுக்கு வேற கதி கிடையாது. குருமுக பத்மா வாக்கியா சித்தேட்டை கொரியாக்கியா ஆனா குறிமனை ஆஷா சொன்ன மாதிரி குரு சொல்லக்கூடிய வாக்கியத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் பின்பற்ற ஆரம்பிச்சா அவங்க அப்பா பொண்ணாலும் பரவாயில்ல, நான் குரு வாக்கியத்தை விட மாட்டேன் சொல்லிட்டேன். நம்மளால இன்னைக்கு அப்படி இருக்க முடியுமா? முடியாது. நமக்கு 11 மணிக்கு மேல டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பிட்டு இல்லையா, நம்மளுடைய வேலைக்கு பார்த்து போயிட்டு. சரி, குரு சொல்லிட்டாரு நாலு முழுக்க நான் சேவை பண்ண போறேன், நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நமக்கான வழி என்ன அப்படின்னா அடுத்த வழிமுறை. அடுத்த வழிமுறை என்னது? வர்ணாசிரம தர்மத்தை சரியாக பின்பற்றும். சோ பகவத்கீதை அப்படி ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன். சுதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியவ கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திர சமீரா அப்படின்னு யமுனாச்சாரியர் சொல்றார். ஒருத்தருடைய சுதர்மத்தை செய்து எப்படி செய்யணும்? ஞானத்தோட செய்து அந்த ஞானத்தால் அவனுக்கு வைராகியம் கிடைந்து அந்த வைராகியம் அவனுக்கு பக்தியை கொடுத்து அந்த பக்தியினால் அந்த பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். இது ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் அத்தியாயத்திலிருந்து 15ஆம் அத்தியாயம் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? வர்ணாசிரமத்தை பற்றி பேசுறது. ஒரு ரகசியம் எப்படி இருக்கணும், ஒரு மானப்பிரசன் எப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும், ஒரு பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், ஸ்திரீ இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை சொல்றது என்னது? 7ஆம் ஸ்கந்தத்தினுடைய அடுத்த பகுதி. ஸோ 7ஆம் ஸ்கந்தம் என்ன பேசணும்னு சொன்னாங்கன்னா 7ஆம் ஸ்கந்தம் அப்படிங்கிறது பக்தி எப்படி உண்டு பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி. ஸோ ரெண்டு விஷயம், ரெண்டு விதமா வரும். ஒன்று நேரடியாக பக்த சங்கத்தினால, ரெண்டாவது சுதர்மத்தை செய்வதால். நம்ம எல்லாம் சுதர்மத்தை செய்யலாம் என்ன பண்றோம்? சுதர்மம் செஞ்சா பக்தியோட சுதர்மம் செய்யணும், அந்த முக்கியம். சுதர்மம்னா வெறும் வியாபாரம் பண்ணணும், வெறும் நம்மளுடைய பிராமண தர்மம் சத்திரிய தர்மம் பண்றது கிடையாது, பக்தியோட செய்யணும் சுதர்மம் அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு 7ஆம் ஸ்கந்தம் சொல்லி கொடுக்குது. 8ஆம் ஸ்கந்தம் என்ன இருக்கு? முக்கியமான மன்வந்திர கதைகள் இல்லையா, மனுக்களுடைய சரித்திரம் எல்லாம் 8ஆம் ஸ்கந்தம். 9ஆம் ஸ்கந்தம் அப்படிங்கிறது சொன்ன இல்லையா, சந்திர வம்சம் சூரிய வம்சம், இந்த 2 வம்சத்தை பத்தி பேசுறது இந்த கதை. 10ஆம் ஸ்கந்தத்துல என்ன இருக்கு? 10ஆம் ஸ்கந்தத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றோம்? ஆசிரிய தத்துவம் அப்படின்னு சொல்றோம், எல்லாருக்கும் அடிப்படையான விஷயம். 11ஆம் ஸ்கந்தம் முக்தி. 11ஆம் ஸ்கந்தம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கிருஷ்ணருக்கும் உத்தவனுக்கும் நடந்த உரையாடல் உத்தவ கீதை அப்படின்ட்டு 11ஆம் ஸ்கந்தம் மொத்தம் என்னதான் இருக்கு? வெறும் உபதேசம் தான். 11ஆம் ஸ்கந்தம் எடுத்து படிச்சுட்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதுல கதையெல்லாம் இருக்காது. 11ஆம் ஸ்கந்தத்துல 4 புக்கு இருக்கும், அந்த பெருசு இருக்கிறது பெரிய உரையாடல். என்ன உரையாடல் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் உத்தவனுக்கும் நடந்த உரையாடல். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பேசவே கிடையாது. அவ்வளவு நீளமான உரையாடல் கிருஷ்ணரும் உத்தவனும் பண்ணியிருக்காரு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு? ரொம்ப சாரமான விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு உத்தவனுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கீதை, ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று உத்தவ கீதை. பகவத்கீதை எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னுடைய கனவை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடியது. உத்தவ கீதை எப்படி இருக்கும்? துறந்துட்டு மோட்சத்துக்கு பக்கம் போ அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா 2 அதிகாரிகள் வித்தியாசம். இங்க அர்ஜுனன் அதிகாரி, பகவத்கீதை கூடிய அதிகாரி யார்? அர்ஜுனன். அவனை கடமை செய்ய தூண்டும். இங்க அதிகாரி யாரு? புத்தவன். அவனை துறந்துட்டு இடப்பட துறவரத்துல போய் நீ மோட்சம் அப்படின்னு சொல்லி தூண்ட வேண்டியதா இருக்கு. 2 பேரும் அதிகாரிகளுக்கு 2 விதமா சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணன் பகவத்கீதை அப்படி சொல்லி கொடுத்தார். ஆனந்தத்தை சொல்லி கொடுத்தார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாசன. கர்மத்தை செஞ்சாலும் நம்ம என்ன சொல்றேன், என்னுடைய கடமை நான் பண்றேன், நீ உடைய கடமையை பண்ணு. சத்திரியச நான் வித்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றார். கடமை சொல்லி சொல்றார். கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார்? சர்வதர்மான் பரிந்து சொல்லி முடிக்கிறார். கடமை சொல்லி சொல்றார். ஆனா கடமை விடுன்னு சொல்லி சொல்றார். அது எப்படிப்பா சாப்பிடு? ஒண்ணு செய்யணும்னு சொல்லி சொல்றோம், இன்னும் விடுன்னு சொல்லி சொல்றோம். அதுல செய்யணுமா விடணுமா ஒன்றும் புரியலையே. நீங்க செஞ்சாதான் விட முடியும், அதான் அர்த்தம். இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போறோம், ஒரு மருந்து சாப்பிட சொல்றாரு. மருந்து ஏன் சாப்பிட சொல்றாரு? மருந்தை நிறுத்துறதுக்காக இல்லையா? நோய் இருக்கு, மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட என்ன ஆகும்? ஒரு நாள் மருந்து நின்று போயிடும் இல்லையா? டாக்டருக்கு மருந்து சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது, இருக்கக்கூடாது இல்லையா? இன்னைக்கு இருக்கிறது எப்படின்னு தெரியல. பட் பொதுவாக டாக்டர் என்ன பண்ணும்? மருந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா மருந்தே சாப்பிட வேண்டிய தேவையில்லைன்ற நிலை வந்து சேரும். அதுதான் மருந்து சாப்பிட்றது அடையாளம். நான் ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? ரோட்டில் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? நடந்து போய் வீட்டுக்கு போனால் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அப்போ நடந்தால் தான் பண்ண முடியும், உட்கார முடியும். மருந்து சாப்பிட்டாதான் நிறுத்த முடியும், வேலை செஞ்சாதான் துறவத்தை அடைய முடியும். ஒரு தர்மத்தை நம்ம கைவிடணும் அப்படின்னா முதல்ல தர்மத்தை செய்யணும் இல்லையா? கிருஷ்ணன் சொல்ல சர்வ தர்மான் பரித்தேயன்னு சொல்லி சொல்றார். எல்லா விதமான தர்மத்தையும் துறந்து அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன தர்மத்தை பண்றோம் அது துறக்கிறது இல்லையா?
கர்மமே ஒன்றும் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் தொடங்குறது பற்றி அதுக்கப்புறம் பேசுறது இல்லையா? ஸோ முதல்ல கர்மம் சொல்லிக் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும்பான்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தர்மத்தை துறந்து அப்படின்னு சொல்றாரு. சாப்பீஸ் எல்லாம் எழுதாதான் என்ன பண்ண முடியும், அழிச்சிருக்க முடியும். எதுவுமே எழுதாம நீட்டா போட நீட்டா வச்சிருக்கேன். இது மருந்து சாப்பிட பாருங்க, மருந்து பாட்டில் ஒரு கொடுத்து அனுப்புறாரு, வாங்க கொடுத்து அனுப்புறாரு. ஒரு வாரம் கழிச்சு வராரு, மருந்து சாப்பிட்டு நோய் குணமாச்சா, குணமாகவே இல்லை. ஏன்டா குணமாகவே இல்லை? நான் மருந்து பாட்டில் படித்தேன், என்ன இருக்கு, கீப் த பாட்டில் டைட்லி க்ளோஸ் சொல்லி போட்டு என்ன பண்ணிருக்காங்க, பாட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். மருந்து பாட்டில் வச்சிருக்காங்க, மருந்து பாட்டில் பார்த்துக்கிறாங்க. மருந்து பாட்டில் பார்த்துக்கிட்ட குணமாகும், அங்கே மருந்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும். அது போல நாம் கடமையை செய்யணும், அந்த கடமை செய்வதனால என்ன பண்ணணும், கடமையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இதான் என்ன சொல்றோம், நம்ம முக்தி அப்படின்னு சொல்றோம். இப்படி 11ஆம் ஸ்கந்தத்தில் அவருக்கு முக்தி எப்படி சொல்றார், 12ஆம் ஸ்கந்தத்துல நிரோத சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய இறுதி விஷயத்தை அழிவு அப்படின்னு வச்சு சொல்லிட்டு. ஸோ அப்ப பாகத்தோட முக்கியமான விஷயம் என்னது, இந்த ஆசிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண தத்துவம். ஸோ நம்ம இந்த 10ஆம் ஸ்கந்தத்தில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆசிரியம் ஆகிய கிருஷ்ணனை பற்றி தான் பேச போறோம். யாரெல்லாம் 10ஆம் ஸ்கந்தம் முழுமையா படிச்சிருக்கீங்க? கிருஷ்ணாவை படிச்சிருக்கீங்க, பட் பாகவத்துல 10ஆம் ஸ்கந்தம் என்ன முழுமையா படிச்சிருக்கீங்களா? ஒரு சில படிச்சிருக்கீங்க. படிக்கல அப்படின்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. என்ன பண்றோம், நம்மளுடைய பாகவத பிரவாகத்துல இப்ப நம்ம 10ஆம் ஸ்கந்தத்துல தான் இருக்கும். என்ன பண்றோம், பாகவத்துல தினசரி அந்த 10ஆம் ஸ்கந்தம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்பதான் 4-5 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். 10th லெவல் 5 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. 10ஆம் ஸ்கந்தத்துக்கு நம்ம கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் 3 பேர் வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஒன்று விஸ்வநாத தாக்கூர், அடுத்தது ரூப கோஸ்வாமி, அடுத்து சனாதன கோஸ்வாமி, 3 பேர் கொடுத்துருக்காங்க. பலதேவ வித்யாபூஷன் கொடுத்துருக்காங்க, ஜீவ கோஸ்வாமி கொடுத்துருக்காரு, ஸ்ரீதர் சுவாமி கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அற்புதமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த 10ஆம் ஸ்கந்தம் எடுத்த பின்னாடி முதல் 4 அத்தியாயம் படிக்கிறதுக்கு 14 நாள் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படும், அவ்வளோ டீப்பான பல்வேறு விதமான கோணத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னதான் கடைசி ஆசை, கிருஷ்ணா தான் எல்லாருக்கும் ஆசை, எல்லா ஆச்சாரியர்களுக்கும். அந்த கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேச கிருஷ்ணரை பற்றி, நான் பேச கிருஷ்ணரை பற்றி சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஆசை கிருஷ்ணரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய கடமை என்னது, அதை கேட்கவாது செய்யணும் இல்லையா? இல்லை அந்த ஆச்சாரியர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவங்க நம்முடைய வாழ்க்கையை துறந்து நமக்காக என்ன பண்றாங்க, உட்காந்து எழுதி வச்சிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய பக்தர்கள்லாம் இதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஆசை எழுதி வச்சிருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எழுதுறதுக்கான பிரயோஜனம் இருக்கு, அவங்க ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். அப்போ ஆச்சாரியனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், பகவான ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்த விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். யாருக்காவது நேரம் வந்து அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய இந்த பாகவதத்தில் நடக்கக்கூடிய 10ஆம் ஸ்கந்தம் நிகழ்ச்சியில கலந்து முயற்சி பண்ணுங்க. அதே போல நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தசமஸ்கந்திலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணனுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணலாம், 10ஆம் ஸ்கந்தத்துல கிருஷ்ணனுடைய தோற்றம் அப்படிங்கிறது 3வது அத்தியாயம் வரும். இந்த 3வது அத்தியாயம் வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம படிச்சு தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம். கிருஷ்ணனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகான அர்த்தங்களால் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரம் தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம். கிரந்தா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா கேட்கலாம், கேள்விகள் சந்தேகங்கள் கேட்கலாம். சேவை பண்ணுறோம், அது வந்து நம்ம கர்மா போகிறதுக்கு அப்படி கேள்வி கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு கர்மா அப்படின்னா என்ன டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்னா என்னது, செயல்பாடு. கர்மா அப்படின்னா விளைவுகள் சொல்லுவோம் இல்லையா? கர்மன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கர்மா கர்மா கர்மம் சொல்லணும். கர்மனா நம்ம செயல்பாடும் செயல் தான் சொல்லி சொல்லுவோம், செயல் கர்மம் தான் சொல்லி சொல்லுவோம். அதே போல கர்ம வினைகள் சொல்லி சொல்லுவோம், பாபம் பண்ணி தானே சொல்லுவோம், கர்மம் சொல்லி சொல்லுவோம். என்ன கர்மம், அப்ப உண்மையான கர்மம் என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கர்மம் அப்படிங்கிறதுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்குறேன் ஸ்ரீமத் பாகவத்துல. கர்மம் அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, விளைவிக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற அழுக்குகள், இதெல்லாம் சொல்லணும். இதுக்கு பேர் தான் உண்மையான கர்மம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கர்மத்தினால தான் ஒருத்தனுக்கு அடுத்த பிறவி கிடைக்குது. எந்த ஒரு செயலால நமக்கு அடுத்த பிறவி கிடைக்குதோ அந்த செயல்பாடு என்ன சொல்றாங்க, கர்மம் அப்படின்னு சொல்லணும். டெஃபினேஷன் தான் கர்மத்தினால டெஃபினேஷன் என்னது, எந்த செயல்பாடுகளால நமக்கு அடுத்த பிறவி கிடைக்குதோ அந்த செயல்பாடுக்கு தான் கர்மம் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு டெஃபினேஷன். இன்னொரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட விதிமுறைகள் சொல்றோம்.
கர்மம் சொல்றோம். இப்ப நம்முடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன, நாப்பாடு மிக முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் பண்ணணும். ரெண்டும் நமக்கு ஒன்று நம்முடைய உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது நம்முடைய உண்மையான செயல்பாட்டில் ஈடுபடும். இதுதான் ஆத்மாவுடைய இறுதியான குறிக்கோள். இப்ப இது ரெண்டுக்கும் கடனால இருக்கக்கூடிய விஷயம் என்னது, நான் என்னுடைய உண்மையான அடையாளம் தெரிஞ்சுக்கணும். என்னோட உண்மையான அடையாளம் என்னது, ஆத்மா. ஆத்மாவை நான் ஏன் புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா இந்த ஆத்மாவானது கர்ம பந்தத்தால கவரப்பட்டது. ஏதகே விக்கலே சாங்கியே புத்தியோகம் மீமாம்சனோ புத்தியா யுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரகசித்து கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார், முதல்ல ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். தேகினோஸ்மே தானே சொல்லி ஆரம்பிச்சார், சொல்லிக் கொடுத்தார். ஆத்மோட பேச பார்க்குறார், ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஒன்றும் புரியுது. ஆத்மா சொல்ற, ஆத்மா விளக்க முடியாது சொல்ற, எரிக்க முடியாது சொல்ற, ஆத்மா உடம்பெல்லாம் பாருங்க, ஒன்றுமே புரியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணா அதான் சொல்ற, ஆச்சரியவர் பஷ்யதி கஷ்டிகேனம் ஆச்சரியவர் கதிக கதைக சான்யா ஆச்சரியவர் சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வா ஏனம் வேதர சைன கஷ்டிகி. ஆத்மா பத்தி பேசலாம், ஆத்மா பத்தி கேட்கலாம், ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கிட்டவா நினைக்கலாம், ஆனா ஆத்மா புரிஞ்சுக்க எவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ஆத்மா ஏன் புரிஞ்சுக்க முடியுது, ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நான் அப்பயே வீட்டு கண்ணாடி பண்ணி நிற்கிறேன், என் முகமே தெரியல. ஏன் தெரியல, கண்ணாடி தான் இருக்கு, நான் அப்படியே நிற்கிறேன் இல்லையா, கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், என்னுடைய முகம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியல, ஃபுல்லா தண்ணிப்பட்டு எல்லாம் உப்பு சேர்ந்தே ஆயிடுச்சு, ஃபுல்லா மூடிடுச்சு, அது பாவாசம் போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த அழுக்க முதல்ல போகணும். அந்த அழுக்க போகிட்டே என்ன ஆகும், என் முகம் தெரியாது. ஸோ கிருஷ்ணா சொல்றாரு, ஏகதே அபிகித சாந்தியே புத்தி யோகம் இமாம் சொல்லணும் புத்தியா யுக்தஹ அயா பார்த்த கர்ம பந்தம் பிரகசிசி. அர்ஜுனா, உன்னுடைய ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியலன்னா காரணம் என்னது, கர்ம பந்தம் தான். இந்த கர்ம பந்தம் என்ன பண்ணுது, உன்னுடைய ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாம உன்னை தடுத்து வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவது, அந்த கர்ம பந்தத்தை உடைக்கும். கர்மத்தை எப்படி உடைக்கிறது, நீ செய்யக்கூடிய செயல்பாடுகளை புத்தியோட செய்ய ஆரம்பிச்சுன்னா உடைய கர்ம பந்தம் உடையும் சொல்லி சொல்றேன். என்ன பண்ண, அதுக்கப்புறம் கர்மத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஆத்மா நம்முடைய கான்சியஸ்னஸ் தூயப்படுது. கான்சியஸ்னஸ் தூயப்படுத்த முடியும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்காரு, சேதோ தர்ப்பணமார்ஜனம் சொல்லி சொல்றோம். நம்ம எந்த அளவுக்கு இந்த பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுமா, நம்முடைய கான்சியஸ்னஸ் தூய்மை அடையும். தூய்மை அடைதுன்னா என்ன அர்த்தம், அழுக்கா இருக்கிற விஷயம் தூயப்படுது. கான்சியஸ்னஸ் எப்படி அழுக்காது, கான்சியஸ்னஸ் அழுக்கு என்னது, நம்முடைய சித்தத்துக்கு அழுக்கு என்னது, அது அறியாமல் என்னது, நான் இந்த உடல், நான் அனுபவிப்பாளன், எனக்கும் கிருஷ்ணருக்கு சம்மதம் கிடையாது, கிருஷ்ணர் வேற நான் வேற அப்படின்ற இதுதான் அறியாமல் சொல்லி சொல்றோம். ஞானம்னா என்னது, ஞானம்னா வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ஞானம் இல்லையா. எல்லாமே பகவானுடைய அம்சம் தான், நான் பகவானுடைய அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம். இந்த ஞானத்தை கொண்டு வரும். இந்த ஞானம் எப்போ வரும் அப்படின்னா, நம்முடைய அடையாளங்கள் தேவையற்ற அறியாமல் போனால் இந்த ஞானம் வரும். நல்லா பண்ணுறாங்க, சேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சேட்டிங்காக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, இது ரெண்டனுடைய இறுதியான குறிக்கோள் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய அறியாமையை போக்குறது. இந்த அறியாமையை நம்ம கர்மான்னு சொல்லி சொல்லலாம், சம்ஸ்காரம் சொல்லி சொல்லலாம், இல்லை பந்தம் சொல்லி சொல்லலாம், எத்தனை வேணா பேர் சொல்லலாம். ஆனால் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நம்மையும் பகவானையும் தொடர்பு படுத்த முடியாம நடுவர்களுடைய எதிரியாக சொல்றோம். இது எல்லாமே இந்த எதிரியை எப்படி உடைக்கிறது, இந்த எதிரியை அழிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம சொல்றோம். பக்தி சேவையாக இருந்தாலும் சரி, ஜபமா இருந்தாலும் சரி, இதுதான் இந்த விஷயம். இது நம்ம ஆன பிறகு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தொடர்ந்து இதான் பண்ண போறோம். ஒருத்தர் கர்மம் போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போறாங்க, அதுதான் பண்ண போறான். மறுபடியும் ஜபம் தான் பண்ண போறான், மறுபடியும் பக்தி சேவை தான் பண்ண போறான் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஜபம் பண்றது பக்தி சேவை இல்லை நம்ம சேவை பண்றது அப்படிங்கிறது நம்முடைய பாவத்தை போக்குறது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருடைய காரணம் ஒரே ஒரு விஷயம் தான், என்னது, நம்முடைய அறியாமையை போக்கி பகவானுக்கும் நமக்கும் உண்டான அந்த நிரந்தரமான தொடர்பை ஏற்படுத்தி பகவானுடைய சேவை ஈடுபடுத்துறது அப்படின்னு தான் எல்லாருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா.